மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் ரசிக பெருமக்களே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். சித்தர்கள் நம்மோடு வாழ்ந்து நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். சித்த நிலை என்பது இறைநிலை. இந்த இறைநிலை அடைந்த சித்தர்கள் என்றும் அழிவது இல்லை. எக்காலமும் காலத்தை வென்று காலனை வென்று வாழுகிற தன்மை சித்தர்களுக்கு உண்டு. அதனாலதான் சொல்றேன், சித்தர்களின் அருள் நமக்கு எப்பொழுதும் இருந்ததுன்னா ஆரோக்கியமா இருப்போம். அதுதான் ஆரோக்கியத்தினுடைய ரகசியமே. இப்ப எல்லாரும் ஆசைப்படுறது என்ன? நான் சுறுசுறுப்பா இருக்கணும். சுறுசுறுப்புக்கு நம்ம எதை உதாரணம் காட்டும்? எறும்பு தான் சுறுசுறுப்பு காட்டும். எறும்பு மாதிரி சுறுசுறுப்பா இருக்கணும். நாய் கூட தான் நிக்காது ஓடிக்கிட்டே இருக்கு, அவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கு. ஆனா அதை கொச்சியா பேசுவான், நாய்க்கு வேலை இல்லை, நிக்க நேரம் இல்லைன்னு சொல்லுவான். நான் எறும்பு ஓடிட்டு இருக்கிறத பார்த்து மட்டும் எறும்பு சுறுசுறுப்பா இருக்குன்னு சொல்லுவான். காரணம் என்ன? எறும்பு சும்மா ஓடாது. எறும்பு தனக்கு வேண்டிய இரையை தேடி தேடிய இரையை கொண்டு போய் சேமிப்பது என்கின்ற பொறுப்பான பணியை செய்வது அந்த எறும்பு. அதனால எறும்பு போல சுறுசுறுப்பு. ஒரு 35-40 வயதிலே இப்பொழுது பெரும்பாலான மக்கள், ஆண்கள் பெண்கள் தளர்ந்து போய் விடுகிறார்கள். இந்த தளர்ச்சியினுடைய முதல் அடையாளம் எதுன்னா அவருடைய ஆண்மை பெண்மை செறிவினுடைய தளர்ச்சி. ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் ஆஃப் ஹெல்த் டிக்ளைன் எதுன்னா அந்த ஆண் பெண் இருபாலருக்கு இருக்கிற ஈர்ப்பு நாட்டம் குறையுது பாருங்க, அதுதான் முதல் இண்டிகேஷன். மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்மை குறைகிறது என்றால் அவனுடைய இருதயம் பலகீனம் அடைகிறது. இருதயம் பலம் அடைய வேண்டுமானால் ஆண்மை செழிக்க வேண்டும். அப்போ the progesterone level in male and estrogen level in female அது மெயின்டைன் ஆகணும். மெயின்டைன் ஆனாதான் ஒரு ஆரோக்கியம் உடம்புக்குள்ள எப்பவும் இருக்கும், சுறுசுறுப்பு இருக்கும். இப்போ சுறுசுறுப்புன்னா நமக்கு சின்ன வயசுல வாலிபத்தில் எவ்வளவு சுறுசுறுப்பு இருந்துச்சு. இந்த சுவர் ஏறி சாதாரணமா குதிச்சம் இல்லை, அப்ப அந்த பலம் இருந்தது இல்லை. இப்ப வாசப்படியை தாண்டறதுக்கு படி ஏறதுக்கு ரொம்ப யோசிக்குது இல்லை. இப்ப எந்த வயதிலும் அந்த சுறுசுறுப்பு இருக்கணும், பொலிவு இருக்கணும், பலம் இருக்கணும்னா அதற்கு சித்தர்கள் என்ன செய்தார்கள்? பல மூலிகைகளை கண்டார்கள். சிலவற்றை சொல்லுகிறேன். ஒன்று அஸ்வகந்தி என்று ஒரு மூலிகை, அதுக்கு தமிழ்ல அமுக்கரான்னு ஒரு பெயர் உண்டு. அஸ்வகந்தி, அதற்கு பல பொருள்கள் உண்டு. அஸ்வம் என்றால் குதிரை, கந்தம் என்றால் மனம், குதிரை வாசம் வருகிற கிழங்கு என்று சிலர் பொருள் சொல்வார்கள். கந்தி என்றால் யானை என்று ஒரு பொருள் உண்டு. அஸ்வகந்தி என்றால் குதிரை யானை, குதிரையினுடைய வேகமும் யானையினுடைய பலமும் ஒன்றாக தருகிற ஒரு அருமையான மூலிகை அஸ்வகந்தி. தமிழிலே அமுக்கரான் பேர். இந்த அஸ்வகந்தி எதற்கு நிகராக சொல்லுகிறார்கள்? சீன நாட்டிலே விளைகிற ஜென்சிங் என்கின்ற ஒரு வேர் இருக்கிறது. அந்த ஜென்சிங் வேர் நரம்புக்கு பலம் ஊட்டுவது. ஒரு கேப்சூல் இன்னைக்கு 12 ரூபாய் விலை விற்கிறார்கள். அந்த ஜென்சிங்குக்கு நிகரான இந்தியன் ஜென்சிங் என்ற பெயரை பெற்றது இந்த அஸ்வகந்தி. கொஞ்சம் துவர்ப்பாம் கொடி கொஞ்சம் துவர்ப்பாம் கொடியகஞ்சோலை அறி விஞ்சி கரப்பான் வெப்பு தற்பாண்டு வெப்பு தப்பு மிஞ்சி முசியுறும் தோகமும் போம் தோஷமும் போம் மோக அனல் உண்டாம் அஸ்வகந்திக்கு என்று அறி. இங்க கொண்டாந்து எதை போடுறாரு பாருங்க. கொஞ்சம் துவர்ப்பாம், கொஞ்சம் துவர்ப்பு தன்மை இருக்கும். கொடியகஞ்சோலை, கடுமையான சோலை வலி எல்லாம் போக்குமா. கரப்பானை போக்கும், விஞ்சு கரப்பான். பாண்டு, ரத்தத்தில் ஏற்படுகிற குறையினாலே வருகிற பிணி. இதை விட என்ன வேணும்? இந்த பிளட்ல இருக்கிற ஹீமோகுளோபின் லெவல் சரியாக பராமரிக்கப்படுமானால் எந்த நோயும் வராது, எப்பவும் சுறுசுறுப்பு இருக்கும். சுறுசுறுப்புக்கு எது காரணம்? நம்ம குருதியில் இருக்கிற ஹீமோகுளோபின். ஒன்றும் இல்லை, இரும்பு கல்லுல மண் சட்டியிலே தோசை இரும்பு கல்லு கரண்டியினாலே திருப்பி போட்டு சுட்டு சாப்பிடுற ஒரு முறை நம்ம மண்ணில் இருந்தது. ஏன்னா அந்த இரும்புல இருக்கிற சத்து இரும்பு சத்து,
இருக்கவன் இரும்ப தின்னு போறவன் பொண்ணை தின்னு என்று ஒரு பழமொழி உண்டு. தங்கப்பருப்பம் சாப்பிட்டா அப்படியே பொலிவோட இருக்கலாம். தங்கப்பருப்பம் இருக்கும், ஆனா அணையும் விளக்கு ஜோதி. நிக்க போற விளக்கு பொசுன்னு எரியும். பார்த்துக்கிட்டேன்னா எண்ணெல்லாம் தீர்ந்து போச்சு, திரி சேர்ந்து எரியுது. அது மாதிரி போறவன் பொண்ணை தின்னுன்னா தங்கப்பருப்பத்தை சாப்பிடுவதனாலே உன்னுடைய ஆயுள் நீளாது. இருக்கவன் இரும்ப தின்னு. அயச்செந்தூரம், அயப்பற்பம், அயக்காந்த செந்தூரம் சாப்பிடுவதனால இளமை நிலைக்கும், ஆயுள் நீளம். அந்த ஆற்றலை எது உள்ளே அடக்கி இருக்கிறது? அஸ்வகந்தி. கொடியகன் சோலையரை விஞ்சி கரப்பான், வெப்பு தப்பு விஞ்சி முசியுறு தோஷம். என்ன வேர்டிங்ஸ் பாருங்க. வெப்பு தட்பு, வெப்பம் தட்பம், சீதம் உஷ்ணம், சீதோஷ்ணம்னு வட சொல்றேன் இல்லையா, அது எவ்வளவு அழகான தமிழ் சொல்ற. வெப்பம் தட்பம், தட்பம்னா குளிர்ச்சி, வெப்பம்னா சூடு. வெப்பம் கூடினாலும் தட்பம் கூடினாலும் முசு ஒரு மூக்கிலே வருகிற தோஷம் ஜலதோஷம். அதிகமான சூட்டினாலையும் சளி பிடிக்கும், அதிகமான குளிர்ச்சினாலையும் சளி பிடிக்கும். எப்படி சொல்றான்? வெப்பு தப்பு மிஞ்சி விசி முசி ஒரு தோஷமும் போம் மோக அனல் உண்டா. என்ன கொடுக்கும்? இட் கிவ்ஸ் பிரிஸ்க்னஸ், பலம், சுறுசுறுப்பு. அப்படி சுறுசுறுப்பு பலத்தை கொடுக்கிற அந்த மூலிகைகளுக்கெல்லாம் கூடவே ஆண்மையை பெருக்குகிற, பெண்மையை கூட்டுகிற சக்தி உண்டு. ஏன்னா ஆண்மை மட்டும்தான் இன்னைக்கு பெருசா பேசுறோம். எத்தனை பெண்களுக்கு இல்லறத்திலே ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறார்கள். குறிப்பா ஒரு குழந்தை பெத்துட்டா போறோம், சுத்தமா ஒண்ணுமே இல்லை. 2 குழந்தை பெத்துட்டா போதும். ஆண்கள் படுற பாடு இன்னதான்னு சொல்ல முடியாது. வெளியே சொல்ல முடியாத வேதனையை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். தாம்பத்தியத்தில் இருக்கிற நாட்டம் குறைந்து போகிறது. தாம்பத்திய நாட்டம் குறையுதுனால சுறுசுறுப்பு போயாச்சுன்னு அர்த்தம். இப்ப சுறுசுறுப்பை தருகிற மூலிகைகளுக்கெல்லாம் தாம்பத்திய ஆற்றலையும் கூட்டுகிற ஆற்றல் இருக்கிறது. அதுல என்னென்ன மூலிகைகள் இருக்கிறது? முருங்கை பிசின், முருங்கை விதை, முருங்கை பூ. முருங்கை பிசின் அவ்வளவு பெரிய ஆற்றலுடையது. நீர்த்தொழுகு விந்தை நிலைக்க புரியவரி பூத்தொழுகு வெட்டதனை போக்குங்கான். எது? கருவேலம் பிசின். சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. முந்து நீரை தடுக்கும், மோரை போலே ஒழுகும், விந்துவை தடிப்பித்து மேனியிடும், கரிய நிற வாயுவை காத விடும் பெரிய முருங்கை பிசின். முருங்கை பிசினுக்கு விந்துவை கட்டுகிற ஆற்றல் உண்டுன்னு என்ன அர்த்தம்? ஆண்மையை பெருக்குகிறதுன்னு அர்த்தம். ஆண்மை பெருக்கமடைகிறது என்ன அர்த்தம்? சுறுசுறுப்பு வருதுன்னு அர்த்தம். பலமும் சுறுசுறுப்பும் நல்ல ஆண்மை இருந்தா தானப்பா இருக்கும். அப்ப அந்த பலத்தையும் சுறுசுறுப்பையும் தருவதிலே அஸ்வகந்தி முக்கியமான பலன். முருங்கையினுடைய விதைக்கு அந்த பலன் இருக்கிறது. நீரான விந்துவுமே நிச்சயமாய் கட்டிவிடும், சீரான மேனி செழிப்பாகும், நேராக நெருங்க மலர்ச்சூடும் நீண்ட குழல் மாதே முருங்கை விதையை மொழி. இப்ப முருங்கை விதைக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது. முருங்கை விதை, தூதுவளையனுடைய இலை, தூதுவனுடைய பூ, புஷ்டி உண்டாம் தாதுவுமாம், பொங்கு அழகோடு ஆற்றல் உறும், முட்ட நரைத்து முதிர்ந்தவனை கட்டழகு மாதுளத்தில் நீங்காது வைத்திடவும் எண்ணமுற்றால் தூதுளத்தின் பூ உண்ண சொல். தூதுளை பூவு, தூதுளை இலை, அதை சூரணம் பண்ணி சாப்பிட்டு கொண்டு வந்தால் இளமையும் பொலிவும் சுறுசுறுப்பும் ஆற்றலும் பெருகும், ஆண்மையும் கூடும், பெண்மையும் கூடும். அப்போ முருங்கை விதை, முருங்கையினுடைய பிசின், முருங்கைன்னு வச்சுக்கோங்க, முருங்கை சமூலம்னு வச்சுக்கோங்க. பூனைக்காலி விதை என்று ஒன்று இருக்கிறது. மியூக்கோனா புரோரின்ஸ், நரம்புக்கு அவ்வளவு சக்தி ஊட்டக்கூடியது ஒன்று. இந்த பூனைக்காலி, இந்த பூனைக்காலி வித்து, இப்படி ஏராளமான மூலிகைகள் சித்த மருத்துவத்திலே ஒரு சுறுசுறுப்பையும் தெம்பையும் பொலிவையும் தருவதற்காக சொல்லப்பட்டிருக்கின்றன. இவைகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து சுத்தி பண்ற முறை, சில மூலிகைகளுக்கு சுத்தி முறை. இப்போ உதாரணமா மியூக்கோனா புரோரின்ஸ் என்று சொல்லுகிற அந்த
பூனைக்காலி விதை இருக்குன்னா பூனைக்காலி விதையை பாலிலே அவித்து தோலை நீக்கி உள்ளே இருக்கிற பருப்பை உலர்த்தி அதை சூரணமாக செய்ய வேண்டும். அப்படி ஒவ்வொன்றுக்கும் முறை இருக்கிறது. தழுதலை நாற்றமோடு சாறு பழுது புரிகின்ற கரப்பானும் அழுதேகம் தாளமிசை விந்துவுமாம் சாற்றும் கரும்பூனை காலி விதை எதனால் காண். கரும்பூனை காலி விதைக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கு. இப்ப என்ன பண்ணணும், உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுக்குறேன். பூமி சர்க்கரை கிழங்கு, பூனைக்காலி விதை, முருங்கை வித்து, அஸ்வகந்தி, வெள்ளை முசிலி, தூதுவளையினுடைய சமூலம், இவைகளை எல்லாம் சேர்த்தால் ஒரு அருமையான எனர்ஜி ட்ரிங்க்ஸை நீங்க தயார் பண்ணலாம். இவைகளை கொண்டு வந்து அரைச்சி பவுடர் பண்ணிடுங்க, நைஸ் பவுடரா பண்ணிடுங்க. ஒரு தேக்கரண்டி அளவுக்கு அதை எடுத்து காலை மாலை 2 வேளை பாலில் சாப்பிடுங்க. என்ன சுறுசுறுப்பு வருதுன்னு பாருங்களேன். அவ்வளவு சுறுசுறுப்பை கொடுக்கும். அது கூட கொஞ்சம் நாம் என்ன பண்ணணும், இந்த இரும்பு சத்துள்ள உணவு சத்துக்கு உணவுப் பொருட்களையும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளணும், அல்லது மருந்துகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு இவ்வளவு சொல்லிட்டேன். இதை தயாரிக்க முடியலன்னா தயாரித்து ரெடியாக கிடைப்பது இருக்கிறத பெற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு பெயரே எனர்ஜி ஃபுட்ஸ் என்கிற நிறுவனத்தில் நியூட்ராசியூட்டிக்கல் ப்ராடக்டாக அதை தயாரித்திருக்கிறார்கள். அதுக்கு பேரே எனர்ஜி பிளஸ். எப்படி மெமரி பிளஸ்ன்னு கேட்டீங்களே, அது மாதிரி எனர்ஜியை பிளஸ் பண்ணுவதுன்னா அதுக்கு பேரே எனர்ஜி பிளஸ். இந்த எனர்ஜி பிளஸோட கூட சில்வா என்று ஒரு மாத்திரையை கொடுப்பேன் நான். எனர்ஜி பிளஸ் என்பது பவுடர். அந்த பவுடர்ல ஒரு தேக்கரண்டி எடுத்து சுடு தண்ணியிலோ அல்லது பாலிலே போட்டு அதை நன்றாக கலக்கி காலையில் ஒரு வேளை மாலையில் ஒரு வேளை 2 வேளை சாப்பிட்டா போறோம். சாப்பிட்டவங்க யாருமே நிறுத்துறது இல்லை. ஒரு 2-3 மாதத்துல அவர்களே உணர்கிறார்கள் ஒரு சுறுசுறுப்பை. சில வருவார்கள், எனக்கு ரொம்ப தளர்ச்சியா இருக்குயா, டயர்டா இருக்குயா, எதையும் செய்ய முடியலையா. அந்த எதையும்ன்றதுல நாம பொருள் புரிஞ்சுக்கணும். அவர்களுக்கு அந்த எனர்ஜி பிளஸ் பிளஸ் சில்வா 2ஐயும் கொடுப்பேன். தெரப்பூட்டிக் இண்டெக்ஸை கொடுத்துருவேன். இதை பயன்படுத்துங்கள், இதை படியுங்கள், இது செய்முறையும் இருக்கிறது, முடிஞ்சா செஞ்சு சாப்பிடுங்கள். இதுல ரகசியம் வைக்கப்படாது, எல்லாருக்கும் தெரியட்டும். செய்ய முடியல, தயாரிக்க முடியல என்பதற்கு அது கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அதை புரிந்து கொள்ளணும். எல்லாத்துக்கும் தப்பா நினைக்கணும், தப்பா நினைப்பாங்க, நினைச்சிட்டு போகட்டும், அதுக்கு நாம் பொறுப்பு இல்லை. அடுத்தவர்களின் விமர்சனத்துக்கு செவி சாய்ப்பவர்கள் வாழ்க்கையில் எதையும் சாதித்தது இல்லை என்பது சுவாமி விவேகானந்தருடைய வாக்கு. அதனால நாம் அதை பத்தி கவலைப்படலை, சொல்ல வேண்டியதை சொல்லுவோம். இந்த எனர்ஜி பிளஸ் நீங்கள் தயாரித்தாலும் சரி, அல்லது தயாரித்து கிடைக்கிறது நியூட்ராசியூட்டிக்கல் ப்ராடக்டாக பெற்றாலும் சரி, இது எப்படி சாப்பிடுவது என்பதையும் சொல்லிவிட்டேன். பத்தியம் கிடையாது, எல்லாம் சாப்பிடலாம். சில்வா பிளஸ் எனர்ஜி பிளஸ் எடுத்தோம்னா குருதியினுடைய அளவு அப்பளோ ரத்தத்தில் கூடிடும். இந்த குருதியில ஹீமோகுளோபின் அளவு கூடிடும். 3 monthsல பாருங்க, ஹீமோகுளோபின் லெவல் இன் மேல் will be more than 14. For a woman it will be more than 13.5. உறுதியா வரும். எது சேர்ந்ததுன்னா சில்வா பிளஸ் எனர்ஜி பிளஸ். அவ்வளவு சக்தியினை பெற்று எறும்பு போல சுறுசுறுப்பாக என்று நான் சொல்ல மாட்டேன், எறும்பை விட சுறுசுறுப்பாக, அதே நேரத்தில் மகிழ்ச்சி குன்றாத இல்லறத்தை நடத்துகிற வாய்ப்பையும் பெற்று நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.